Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல இந்த லுக் எப்படி பண்ணலாம்ன்றத நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இது நவராத்திரி ஸ்பெஷல் லுக். சோ என்னோட ஃபர்ஸ்ட் லுக் நவராத்திரிக்கு இதுதான். இன்னைக்கு லுக்ல நம்ம என்ன புதுசா பார்க்க போறோம்னா சூப்பர் டூப்பர் ஆயிலி ஸ்கின்னுக்கு நீங்க எப்படி ஒரு மேட் ஃபினிஷ்ட் லாங் லாஸ்டிங் மேக்கப் கிரியேட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியமான ஒரு டிப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நான் பர்சனலா ஆயிலி ஸ்கின், அதனால தான் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு என்னால நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் டெமோ காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன், நவராத்திரி ஸ்பெஷல் ஆர் எனி சார்ட் ஆஃப் மேக்கப் டியூட்டோரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஆயிலி ஸ்கின் பியூட்டிஸ் இது உங்களுக்காக. ஸோ உங்களுக்கு நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணன்றது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ் பேக்ல இருந்து நம்ம இப்போ போறோம். இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பிளம்மோட கிரீன் டீ கிளியர் ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இது பாத்தீங்கன்னா என்னுடைய 4th பாட்டில் நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு கவுண்ட் கூட தெரியல. பட் இது என்னோட அந்த பேக்கப் ஆல்ரெடி இருந்தது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் ஓகே நம்ம இன்னைக்கு புதுசா ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னைக்கு திறப்பு விழா பண்றோம் நம்ம. ஸோ யா இப்படி கொஞ்சம் கையில எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். மெயினா நான் மேக்கப் முன்னாடி இப்படி போடும்போது இதை ஒரு 5 to 10 minutes என் ஸ்கின்ல விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே, சோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இப்போ குவிக்கா இதை மாய்ஸ்சரைஸ் பண்ண போறேன். நான் என்னோட நிவ்யா லிப் பாம், ஒரிஜினல் லிப் பாம் எடுத்து சுத்தமா காலி கையை உள்ள விட்டுதான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங்க்கு நான் என்னுடைய குட் வைப்ஸ் வெனிலா ஜெல் தான் யூஸ் பண்ண போறேன். நானும் இதை தவிர்த்து வேற ஏதாவது போடலாம்னு பாக்குறேன். பட் மேக்கப் பேஸ்க்கு இந்த ப்ராடக்ட் என் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் ரெகுலரா லைக் நார்மல் மாய்ஸ்சரைசரா இதை யூஸ் பண்ணாம மேக்கப் பேஸ்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா என் மேக்கப் போறதுமே ஸ்கின்ல நல்லா இருக்கு. சோ இன்னைக்கு பிரைமருக்கு நான் என்னோட பேக் போர் ஃபில்லிங் பிரைமர் தான் யூஸ் பண்ண போறேன். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் போர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிரைமர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பெனிஃபிட் ப்ரொஃபஷனலுக்கு நல்ல ஒரு டியூப். அந்த வெண்ணிலா ஜெல்லோட ஸ்மெல் அண்ட் அந்த பிரைமரோட ஸ்மெல் ரெண்டும் ரொம்ப சூப்பர் டெலிஷியஸா இருக்கு. ஓகே, நம்ம இப்ப கலர் கரெக்ஷனுக்கு போறோம். கலர் கரெக்ஷனுக்கு நான் இன்னைக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட கலர் கரெக்டிங் ஸ்டிக் யூஸ் பண்றேன். சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைட்ல ஸ்பஞ்ச் இருக்கும், உள்ள ப்ராடக்ட் இருக்கும். நீங்க வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணும்போது போயிட்டு அந்த ஸ்பஞ்சில ப்ராடக்ட் பிரஸ் ஆகும். நீங்க ட்விஸ்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா அது ட்விஸ்ட் ஆயிடும். இதனுடைய அந்த பிக்மெண்டேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இங்க இருந்த ஆக்டிவ் பம்பி பிம்பிள்ஸ்லாம் 90% கியூர் ஆயிடுச்சு. இப்போ புதுசா இங்க ஒருத்தர் வராரு. அதான் என் முகம் அப்படிதான் 100% கிளியரா ஆகவே ஆகாது. நான் எதுவுமே யூஸ் பண்ணலனா கூட ஆகும். எனக்கு வந்தது பெரிய அதிசயமாவோ இல்ல சோகப்படுற மாதிரியோ இல்ல. ஸோ அதை நான் கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா நான் எப்போ எது எங்க பொங்க போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை லைட்டா கையால இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னுடைய சுகர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்றேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபவுண்டேஷன். அண்ட் இதனுடைய ஷேட் பாத்தீங்கன்னா F13.5. ஃபர்ஸ்ட் இதனுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இதனுடைய ஷேட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அமேசிங்கான ஷேட் ரேஞ்ச். இது பாத்தீங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனும் கூட. வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கூட ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவா போட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனா இருந்தாலும் இதனுடைய அந்த ஹெவினஸ் உங்க ஸ்கின்ல தெரியவே தெரியாது. ஸோ மைனஸ் நான் என்ன சொல்லுவேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. இது 1000 அபவ் தான். ஐ மீன் லைக் இந்த ஃபவுண்டேஷனுக்கு 1000 சம்திங் கொஞ்சம் பிரைஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 700 மேக்ஸிமம் 700 இருக்கலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல். சின்ன வயசுல ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டு நீங்க ஓகே நான் போட்டுட்டே பேசுறேன். சின்ன வயசுல ஒரு வண்டு இருக்கும். சின்ன வயசுல இல்ல இப்ப கூட இருக்கும். என்னுடைய ஷேட் மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். வண்டு பத்தி பேசிட்டு இருந்தேன்ல. சின்ன வயசுல ஒரு வண்டு இருக்கும். அதை நீங்க தொட்டுட்டீங்கனாலோ தெரியாம நசுக்கிட்டீங்கனாலோ ஒரு நாத்தம் நாரும். ஓகே, ஸோ அந்த வண்டு ஒரு 4 வண்டை இந்த பாட்டிலில் போட்டால் எப்படி இருக்கும்? நான் அதை கூட செக் பண்ணி பார்த்தேன். 4 வண்டை இந்த பாட்டிலில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இதில் ஸ்மெல் வருது. ஸ்பஞ்சுக்கு நான் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ப்ளூ ஹெவன் ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா பிரஷ் வச்சு நீங்க வந்து பிளெண்ட் பண்ண வேணாம். எனக்கு முன்னாடி வந்து பஃபிங் பிரஷ் வச்சு இது பண்றதா ரொம்ப பிடிக்கும். நீங்க பிரஷ் வச்சு உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு ஃபவுண்டேஷனை நீங்க பிளெண்ட் பண்ணும்போது மைக்ரோ எக்ஸ்போலியேட் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிபம் வந்து சீக்கிரமா வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஆயில் வந்து செக்ரீட் ஆகிற டைம் வந்துட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா. ஸோ ஸ்பஞ்ச்ல வந்து நீங்க இப்படி ரொம்ப சாஃப்டா பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைக்ரோ எக்ஸ்போலியேஷனுக்குலாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க, சீக்கிரமா ஆயிலி ஆயிடுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்பஞ்சால வந்துட்டு உங்க ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நியூட்ரல் டு கூல் அண்டர் டோன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டி லுக் இருக்கா என் ஸ்கின்ல, இப்போ அதை வந்து நம்ம கன்சீலர் வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலருக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்தே கன்சீலர் டிஃபைன் ரேஞ்ச்ல C13 வந்து எடுத்துக்கிறேன். எலிகல் கன்சீலர்ஸ்க்கு அப்புறம் அஃபோர்டபுள் சைட்ல எனக்கு இந்த கன்சீலர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் நோஸ்க்கு மேலேயும் ஹைலைட் பண்ற யூஸ்வல் ஏரியாஸ்லயும் பண்ணாம இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்னுடைய எலிகல் ஃபான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்தது தான், அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டே இல்லை. இப்போ வந்து இதை ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னோட கரண்ட் ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப் ரெவல்யூஷனோட மேட் ஃபிக்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்றேன். இதை ஷேக் பண்ணி நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நான் செட் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் என்னுடைய சுகரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்க போறேன். நான் என்ன ஸ்பஞ்ச் வந்து என் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அதை வச்சே தான் நான் வந்து செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னோட அண்டர் ஐ ஏரியா லிட்டரலா நான் வந்து பவுடரை ப்ரெஸ் பண்றேன் என் ஸ்கின்ல. அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குவிக்கா ஆயிலி ஆகுமோ அங்கே மட்டும் நிறைய பவுடர் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் அப்படியே பிளெண்ட் பண்ண போறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபவுண்டேஷன் போட்ட சைடில் வந்துட்டு இந்த பவுடரை வந்து நான் மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒயிட்டிஷ் காஸ்ட் மாதிரி இருந்ததில்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி இந்த சைடுக்கும் பாருங்கள் கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது இந்த சைடு. இந்த சைடு வந்து ஃபவுண்டேஷன் கலருக்கே மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே தான் நான் இந்த சைடும் பண்ணுறேன். நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு பவுடர் மூஞ்சி வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் போகலாம். அதுக்குள்ளே இது வந்து ஃபேஸ் கொஞ்சம் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து இந்த கிட்ல ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஆகும். பட் இட்ஸ் ஓகே, நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த கிட்டில் இருக்க இந்த வேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஐப்ரோ வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டார்க் ஷேட் எடுத்து இன்டென்ஸாக ஹேர் இருக்க இடத்துலலாம் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோக்கு நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் சோஃபெக்ஸ் பேலட் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த பேலட்ல வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஐ லுக் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். டிரான்சிஷன் கலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம். ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு கலர் வந்து டிஃபரன்ஸ் தனியா தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு மைல்டு சாஃப்ட் ஆரஞ்ச் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்வீட் அண்ட் சோர்ன்ற கலர் வந்து எடுத்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண லைட் ஆரஞ்சுக்கு கொஞ்சம் கீழாப்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ ஒரு நல்ல பேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போறேன் என்னுடைய பிளாக் ஐஷேடோ போறதுக்கு. அதுக்கு நான் என்னுடைய காஜல் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா I-AmsterDAMNல இருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பிளாக்குக்கு கொஞ்சம் மேல வந்து இப்படி நான் செட்டில் பண்ணிக்கிறேன். ப்ரௌனை வந்து நான் மேல இருக்க ஆரஞ்சு கூட வந்து நல்லா அழகா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெப்யூட்டேஷன். ஸோ ரெப்யூட்டேஷன் ஷேட் எடுத்து யாராச்சும் இங்கே டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேன் இருக்கீங்களா? ஓகே, ஸோ நெவர் மைண்ட். ஸோ இந்த கலர் வந்து எடுத்து நான் இன்னி என்னோட லிப்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். அண்ட் கை தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கையில மீதமான பிளாக்லாம் நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு பால்ட்னஸ் தெரியுது அப்படின்னா அங்க கொண்டு போய் இப்படி ஹேரை தூக்கி கலர் அடிச்சுட்டு வந்துருங்க, ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெப்யூட்டேஷனையும் ப்ரௌனையும் லைட்டா தொட்டு அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆகுதுல அந்த இடத்த வந்து பிளெண்ட் பண்ண போறோம். இன்னர் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா நான் டச்சே பண்ணல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அரோரா அப்படின்ற இந்த ஷேடு, இந்த சாப் கிரீன் ஷேடு எடுத்து இங்க இன்னர் கார்னர்ல மட்டும் இப்படி அப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா கண்ணு கீழே கொஞ்சம் ஃபாலோட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்டா வந்து நான் டஸ்ட் பண்றேன்.
ஸோ என்னுடைய சேம் I-AmsterDAMN காஜலே எடுத்து அப்பர் லேஷ் லைனில் ஐலைனர் வைக்கிற இடத்துல வந்து நான் லைட்டாக ஸ்கிரிபிள் பண்ணிக்கிறேன். காஜல் வந்து திக்கான அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி அரோரான்ற அந்த சாப் கிரீன் ஷேடே எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்ல வந்து பேக் பண்ணிக்கிறேன். நான் ஏன் அவ்வளோ திக்கா பிளாக் போட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக கிரீன் போடுறேன்னா எனக்கு அந்த கலர் வந்து ப்ராப்பராக பாப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ திக்கா நான் பிளாக் போட்டேன். மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி லேஷஸை வந்துட்டு நான் கர்ல் பண்ணிக்கிறேன் என்னுடைய வீகா ஐலாஷ் கர்லர் வச்சு. மஸ்காராக்கு நான் இன்னைக்கு என்னுடைய பர்பிள் வால்யூமைசிங் மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய லோவர் லேஷஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். பிரான்சிங்க்கு நான் என்னோட எலிகல் ப்ரஸ்ட் பவுடர் செஸ்னட் ஷேட்ல வந்து எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து பிரான்சிங்க்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ பிளஷ்க்கு வந்து நான் என்னோட சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து சால்மன் சூப்பர் ஸ்டார், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சிஷ் பிளஷ். ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறேன், ஆரஞ்சிஷ் பிளஷ். ஸோ ஹைலைட்டருக்கு இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு பிளிங்கி ஹைலைட்டர் வேணும்னு நான் என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் ப்ரெஷியஸ் பெட்டல் ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்றேன். கையால தான் அப்ளை பண்ணிக்க போறேன். அஃபோர்டபுள் ரேட்ல வெட் அண்ட் வைல்ட் ஹைலைட்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட்டர்ஸ். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து என்னோட லிப்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்து கிளீன் பண்ண போறேன். ஸோ லிப்ஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு என்னுடைய NYBE லிப் கிரையான் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ஷேட் வந்து பாத்தீங்கன்னா நியூட் சே நோனோ 37. ஸோ உங்களுக்கு லிங்க்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை லைட்டா வந்து டெஃபினேஷன் கொடுக்க லைன் பண்ண நான் என்ன பண்றேன்னா ஐ பென்சில் ஒன்று யூஸ் பண்றேன். லைக் ஐ பென்சில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாமா லிப்ஸ்க்கு அப்படின்னு நீங்க கேட்டா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அது லிப்ஸ்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த டாப் பார்ட்டை வந்து இப்படி ஸ்க்ரேப் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லிப்ஸ்ல வந்துட்டு போட போறேன். அதே மாதிரி திருப்பி நீங்க ஐஸ்க்கு போடும்போது இந்த பார்ட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்ல வந்து போடுங்க. அந்த மேலே நான் என்ன பண்றேன், என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் லிப்ஸ்டிக், இது வந்து ஃப்ளாலெஸ், அப்சல்யூட்லி ஃப்ளாலெஸ் அப்படின்னு ஒரு பீச்சிஷ் நியூட் கலர், இதை வந்து நான் அப்ளை பண்றேன் வெறும் சென்டர்ல மட்டும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் வந்து ட்ரெஸ் மாத்தியாச்சு, அடுத்து வந்து ஒரு சோக்கர் அண்ட் கம்மல் செட் போட்டாச்சு. ஹேர் வந்து ஒன்றும் பெருசா பண்ணல, கொஞ்சமா எடுத்து இங்க ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா சவுகாபெட்ல வாங்கினது. உங்களுக்கு வந்து இந்த லுக் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா நான் சொன்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.